பல்கலை சமுதாய வானொலி பண்பலை 90.8 இணைந்து காரைக்குடி மைய மின்வேதியியல் ஆய்வகம் வழங்கும் விஞ்ஞான விந்தை நிகழ்ச்சி. அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி பண்பலை 90.8 நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கும் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைய விஞ்ஞான விந்தை நிகழ்ச்சியில் நம்மோடு இணைய இருக்கும் விஞ்ஞானி காரைக்குடி மைய மின்வேதியியல் ஆய்வகத்தில் சீனியர் பிரின்சிபல் சயின்டிஸ்டாக பணிபுரியும் எஸ்.எம். ராஜேந்திரன் அவர்கள். இவர் கடந்த 32 ஆண்டுகளாக மைய மின்வேதியியல் ஆய்வகத்தில் பணிபுரிந்து வருகிறார். 1989 முதல் 2012 ஆண்டு வரை CSIR CDRI லக்னோவில் பணியாற்றி பின்பு பணி மாறுதலால் 2012 ஆண்டு ஜனவரியில் CSIR சிக்ரியில் பிளானிங் டிபார்ட்மெண்டில் தனது பணியினை தொடங்கினார். சிக்ரியில் ஜாயின் பண்ண பிறகு ICPயில் 2 ஆண்டுகள் பணி செய்து பின்பு NABL அங்கீகாரம் பெறுவதற்கான பணியினை ECBS டிவிஷனுடன் இணைந்து பணியாற்றி அந்த அங்கீகாரத்தையும் பெற்றுத்தந்தார். கடந்த 5 ஆண்டுகளாக திறன் மேம்பாட்டு குழுமத்தின் துறை தலைவராக இருந்து தன்னுடைய பணியை தொடர்கிறார். 45க்கும் மேற்பட்ட ஆய்வுக் கட்டுரைகளை சர்வதேச மற்றும் பன்னாட்டு அளவிலான இதழ்களில் வெளியிட்டுள்ளார். 4 புத்தக அத்தியாயங்களையும் 2 காப்புரிமங்களையும் பெற்றுள்ளார். 25க்கும் மேற்பட்ட அறிவியல் மாநாடுகளில் கலந்து கொண்டுள்ளார். தற்போது நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியும் காரைக்குடி மைய மின்வேதியியல் ஆய்வகமும் இணைந்து வழங்கக்கூடிய விஞ்ஞான விந்தை நிகழ்ச்சியில் IPR பற்றிய பல்வேறு தகவல்களை நம் வானொலி நேயர்களிடம் பகிர இணைகிறார். வாங்க நேயர்களே, நம்ம இந்த உரையை கேட்டு பயனடையலாம். அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி பண்பலை 90.8 நான் உங்கள் விஞ்ஞானி S.M. ராஜேந்திரன், CSIR சிக்ரி, காரைக்குடி. எனது அன்பிற்குரிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிதான வாழ்த்துக்களும் வணக்கங்களும். காரைக்குடி மைய வேதியியல் ஆய்வகத்தினால் இணைந்து வழங்கும் விஞ்ஞான விந்தை நிகழ்ச்சியின் மற்றொரு தொகுப்பாக இன்றைய தினம் 26 ஏப்ரல் எல்லா ஆண்டிலும் உலக அறிவுசார் சொத்துக்கான அனுசரணை நாளாக கருதப்படுகிறது. இன்று இந்த வேளையில் உங்களுடன் உரையாடுவதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்புவதின் முக்கிய நோக்கம் கல்வி பயிலும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு அறிவியல் மற்றும் அறிவு சார்ந்த கல்வி, அதனை பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தவே இதனை நாங்கள் தொகுத்து வழங்குகின்றோம். அந்த வரிசையில் நாம் இன்று இந்நிகழ்ச்சியில் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட் எனப்படும் அறிவுசார் சொத்துக்கான உரிமை மற்றும் IP மேனேஜ்மெண்ட், இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் எனப்படும் அறிவுசார் சொத்தின் மேலாண்மை என்ற 3 குறுகிய தலைப்பில் உங்களுடன் உரையாட விரும்புகின்றேன். முதலாவதாக, அறிவுசார் சொத்து என்றால் என்ன? அறிவுசார் சொத்து என்பது மனித மனதின் படைப்பாற்றல், மனித அறிவு மற்றும் ஆக்கப்பூர்வமான யோசனைகள் ஆகியவற்றிலிருந்து வெளிப்படும் ஒரு பொருளாக குறிப்பிடப்படும் சொத்தாகும். இதே சொத்து காலப்போக்கில் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி என்று அழைக்கப்பட்டு எல்லா விதமான சொத்துக்களை காட்டிலும் முன்னோடியாக கருதப்பட்டு வந்தது இன்றும் கருதப்பட்டு வருகிறது. இது நம் சமூகத்தில் தொழில்துறை, பொருளாதாரத்துறை மற்றும் கலாச்சார வளர்ச்சியை கொண்டு வந்துள்ளது. IPR, அறிவுசார் சொத்துக்கான உரிமை. இந்த புதிய செயல்பாடுகள் அவற்றுடன் தொடர்புடைய உள்ளார்ந்த மற்றும் நடைமுறை மதிப்புகள் காரணமாக அபூர்வமான சொத்துக்களின் வடிவத்தையும் அந்தஸ்தையும் பெறுகின்றன. இந்த அறிவுசார் சொத்துக்களின் மிக புதிய செயல்பாடுகள் அவற்றுடன் தொடர்புடைய உள்ளார்ந்த மற்றும் நடைமுறை மதிப்புகள் காரணமாக இது ஒரு அபூர்வ சொத்துக்களின் வடிவத்தையும் அந்தஸ்தையும் பெறுகின்றது. எனவே இது சொத்து உரிமையின் மற்றொரு வடிவமாக உருவாக்கப்பட்டது. அந்த சொத்துக்களின் உரிமையாளர்களுக்கு தகுந்த பாதுகாப்பு தேவை என உணர்ந்ததால் அத்தகைய சொத்துக்கள் தொடர்பான சொத்துரிமை அறிவுசார் சொத்துரிமைகள் என்று அழைக்கப்படுகிறது. இது பிரபலமாக இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட் என அழைக்கப்படுகிறது. இந்த இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி IP ஆக்ட் அண்ட் கைட்லைன்ஸ் என்ற ஆக்டின் மூலம் இது கட்டுப்படுத்தப்படுகிறது. அறிவுசார் சொத்துக்களும் மற்ற சொத்துக்களைப் போலவே ஒரு சொத்தாக கருதப்படுகிறது. இந்த சொத்தினையும் மற்ற சொத்துக்களைப் போல வாங்கலாம், விற்கலாம், அடமானம் வைக்கலாம், உரிமம் பெறலாம், பரிமாற்றம் செய்யலாம் அல்லது எந்த வகையான சொத்தை போலவே விரும்பியவர்களுக்கு இலவசமாகவும் இதை கொடுக்கலாம். இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், அறிவுசார் சொத்துக்களின் மேலாண்மை என்பது
எப்படி நாம் நோக்குகிறோம் என்றால், இந்த அறிவுசார் சொத்துக்களை உரிமமாக பெற்ற பின்பு அதனை அந்த உரிமமே நமக்கு 20 ஆண்டுகளுக்கு அந்த உரிமை வேலிடிட்டியாக கருதப்படுகிறது. அந்த 20 ஆண்டுகளுக்கும் முதல் 1.5 ஆண்டுக்கு பின் நாம் அதற்கு ஒரு கருத்தில் கொண்டு ஒரு குறிப்பிட்ட தொகையை மேலாண்மை அமௌண்டாக கட்ட வேண்டும். இதனை நாம் ஒவ்வொரு ஆண்டும் மறவாமல் 19 ஆண்டுகள் செலுத்த வேண்டும். அப்படி இடைவிடாமல் செலுத்தினால்தான் இந்த ஐபி நமக்கு பொருந்தும், நமக்கு வேலிடாக இருக்கும். நாம் அந்த மாற்று இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியை யாராவது வேறு விதமாக பயன்படுத்தவோ மிஸ்மேனேஜ்மெண்ட் மிஸ்யூஸ் பண்ணாமல் பாதுகாக்க இது பேருதவியாக இருக்கின்றது. இந்த மேலாண்மையின் போது குறிப்பிட்ட காலத்தில் எவ்வளவு ஃபீஸ் கட்ட வேண்டும் என்பதற்கும், இந்த ஃபீஸை விண்ணப்ப படிவமாக நிரப்பி அதனை செலுத்துவதற்கு ஏதுவாகவும், மொத்தமாக இந்த மேலாண்மையில் சொத்துக்கான 27 படிவங்கள், ஃபார்ம்ஸ் அண்ட் ஃபார்மட்ஸ் அப்படி என்று நாம் ஆங்கிலத்தில் பொதுவாக அழைப்போம். இந்த ஃபார்ம்ஸ் அண்ட் ஃபார்மட்டை எப்போ வேண்டுமானாலும் நமக்கு தேவையான வேலைக்கு ஏற்றாற்போல் அதை நாம் விண்ணப்பித்து அதனை நிரப்பி விண்ணப்ப தொகையோடு செலுத்த வேண்டும். குறிப்பாக இந்த அறிவுசார் சொத்தை ஃபைல் பண்ணும்போது ஃபைலிங் பேட்டன்ட் நம்ம 27 படிவங்களையும் ஃபார்மட்ஸையும் பயன்படுத்த போறதில்லை. ஏனென்றால் நமக்கு முக்கியமாக மேண்டேட்டரி ஃபார்ம்ஸ் அண்ட் ஃபார்மட்ஸ்ன்னு சொல்லுவோம் நார்மலா. அதில் 1லிருந்து ஒரு 5 ஃபார்ம் தான் மேண்டேட்டரி ஃபார்ம்ஸ் என்ற கருதப்படுகிறது. எப்போ நாம் அறிவுசார் சொத்துக்களை பதிவிடுதோமோ, ஃபைல் பண்ண விரும்புகிறோமோ, அல்லது பேட்டன்ட் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணுறோமோ, அப்போ இந்த 5 விண்ணப்பங்களையும் ஃபார்மட்ஸையும் தகுந்த விண்ணப்ப தொகையோடு செலுத்தி அதனை ஃபைல் செய்யலாம். இப்பொழுது அறிவுசார் சொத்துக்கள் எப்படியெல்லாம் வகைப்படுத்தப்படுகிறது, எதெல்லாம் அந்த அறிவுசார் சொத்தின் அடிப்படையில் கருதப்படுகிறது என்று மேலும் பார்ப்போம். அறிவுசார் சொத்துக்கள் 2 வகைப்படுத்தப்படுகிறது. முதலாவதாக இண்டஸ்ட்ரியல் ப்ராப்பர்ட்டி. அந்த இண்டஸ்ட்ரியல் ப்ராப்பர்ட்டியில் பேட்டன்ட்ஸ், அதான் காப்புரிமை என்று நாம் பொதுவாக அழைப்போம், டிசைன்ஸ் வடிவமைப்பு சம்பந்தமானது, ட்ரேட்மார்க்ஸ் வணிக குறியீட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் சம்பந்தப்பட்டது, ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன்ஸ் புவி குறியீட்டின் அடிப்படையில் ஒரு பொருளுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வழங்குவது, இது எல்லாம் இண்டஸ்ட்ரியல் ப்ராப்பர்ட்டி என்று அழைக்கிறோம். 2வது வகை காப்பிரைட்ஸ். அதுக்கு கீழே ரைட்டிங்ஸ், மியூசிக்கல் ஒர்க், ஆடியோ விஷுவல் ஒர்க், ட்ராமாட்டிக் ஒர்க், பெயிண்ட்ஸ் அண்ட் டிராயிங்ஸ், சவுண்ட் ரெக்கார்டிங்ஸ், ப்ராட்காஸ்ட், பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் மியூசிஷியன் அண்ட் ஆக்டர்ஸ் அலாங் வித் சிங்கர்ஸ், இது எல்லாமே காப்பிரைட்ஸ் உரிமத்துக்கு கீழ் வருகிறது. இந்த இண்டஸ்ட்ரியல் ப்ராப்பர்ட்டிக்கு கீழே பேட்டன்ட்ஸ் அப்படின்று முதலாவது ஒரு வகைப்படு வருகிறது. அதுதான் காப்புரிமை. அந்த பேட்டன்ட்ஸை பற்றி நம்ம மிக விரிவாகவும் தெளிவாகவும் இன்று காண இருக்கிறோம். அதனால் அதனை நாம் கடைசியில் அதை பற்றி பேசுவோம். அதற்கு முன்பாக டிசைன்ஸ் என்ன, ட்ரேட்மார்க்ஸ்னா என்ன, ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன்ஸ்னா என்ன, அதனுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் எப்போ யாருக்கு உரிமமாக வழங்கப்படுகிறது என்பதனை பற்றி ஒரு சிறு குறிப்பில் பார்த்துவிட்டு பின்பு பேட்டர்ன்ஸ் பற்றி நாம் விரிவாக பார்க்கலாம். நான் சொன்னது போல டிசைன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ப்ராப்பர்ட்டியில் 2வதாக வருகிறது. இது வடிவமைப்பு சான்று என்று அழைக்கப்படுகிறது. வடிவமைப்பு சான்று என்பது ஒரு தயாரிப்பு நிறுவனத்தின் எந்த ஒரு பொருளின் வெளிப்புற தோற்றம் மற்றும் அதன் வடிவமைப்பினை நிர்ணயம் செய்து அதனை பாதுகாக்க வழிவகை செய்கிறது. இதை நார்மலா டிசைன்ஸ் பேட்டர்ன்னு சொல்ல மாட்டோம், டிசைன்ஸ் அப்ளிகேஷன் அல்லது டிசைன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் சொல்லுவோம். பேட்டன்ட்ஸ் தவிர வேற எந்த விதமான சான்றுக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் சான்று தான் வழங்குவாங்களோ ஒழிய அது பேட்டன்ட் வடிவமைப்பிலோ பேட்டன்ட் போல ஒரு பாதுகாப்பையோ அது தருவதில்லை. இதில் ஒற்றுமை என்னவென்றால், இதனையும் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணின பிறகு வேற யாரும் நம்மளுடைய, அதாவது காப்புரிமை பெற்ற முதலாளி அல்லது காப்புரிமைக்கு உரிமையானவரை தவிர வேற யாரும் இதனை மிஸ்யூஸ் செய்ய இயலாது. இதுதான் அடிப்படை தத்துவமான பேட்டன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆர் காப்புரிமை ரிலேட்டட் ரெஜிஸ்ட்ரேஷன். அடுத்தது ட்ரேட்மார்க்ஸ் என்பது ஒரு பொருளின் வணிக குறியீடு சார்ந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகும். ஒரு பொருளின் வணிக குறியீட்டு சான்றிதழ் என்பது ஒரு உற்பத்தி மையத்தின் எந்த ஒரு தயாரிப்பு பொருட்களுக்கான வணிக குறியீட்டாக கருதப்படுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம், பிஸ்ஸா ஹட்டுக்கு ஒரு லோகோ இருக்கு. அதே மாதிரி
எல்ஐசி அப்படின்னு சொன்னோம்னா ஒரு லோகோ இருக்கு, கும்பிட்ட மாதிரி எல்ஐசி காப்பீடு அப்படிங்கிறதுக்கு ஒரு லோகோ இருக்கு. கோகோ கோலாவுக்கு நீங்க எல்லாமே பார்த்திருப்பீங்க, ஒரு லோகோ இருக்கு. இத மாதிரி வாணிபத்தில் நீங்க எந்த ஒரு பொருளை எடுத்துக்கிட்டாலும் அதில் கண்டிப்பாக ஒரு லோகோ, அதாவது அவங்களுடைய கமர்ஷியல் வணிக குறியீடு என்று அழைக்கப்படுகிற ட்ரேட்மார்க்ஸ் லோகோவை நீங்க கண்டிப்பா அந்த பொருள் மேல பார்க்க முடியும். இதை நான் ஒரு எடுத்துக்காட்டாக தான் குறிப்பிடுகிறேன். இதை போன்று எல்லா பொருள்களுக்கும் அவர்களுடைய வணிக குறியீடு ஒரு முக்கிய அடையாள பொருளாக கருதப்படுகிறது. இது எல்லாமே எந்த ஒரு வணிகப் பொருளின் சந்தையில் அதனுடைய வேல்யூ அடிஷனாக பார்க்கப்படுகிறது. இந்த வேல்யூ அடிஷன் பண்ணுறதுனால தான் இந்த காப்புரிமை, இந்த ட்ரேடு, இந்த வணிக குறியீடு, ட்ரேட்மார்க்ஸ், டிசைன்ஸ், ரெஜிஸ்ட்ரேஷன், ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன்ஸ் எல்லாமே ஒரு முக்கிய கருவாக கருதப்படுகிறது. இன்றைய நாளில் இதை உங்களுக்கு விளக்குவதற்காகத்தான் இந்த புரோகிராமை நாம் இங்கு வடிவமைத்துள்ளோம். இதனை பற்றி மேலும் பார்ப்போம். அடுத்ததாக இந்த காப்புரிமை வடிவில் வருவது ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன்ஸ் எனப்படும் புவிசார் குறியீடு. புவிசார் குறியீடு என்பதை நான் ஆங்கிலத்திலும் தமிழிலும் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் நுணுக்கமாக புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஏன்னா இது மற்றவற்றை போல இல்லை, இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். முதலாவதாக ஆங்கிலத்தில் ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன்ஸ் ஆஃப் குட்ஸ் ஆர் ரெஃபரிங் டு எ கண்ட்ரி ஆர் டு எ பிளேஸ் situated therein as being the country or place of origin of that particular products. Typically, such a name conveys an assurance of quality and distinctiveness which is essentially attributable to the fact of its origin in that defined geographical locality, region or country. இதை தமிழ்படுத்துவோமெனில், எந்த ஒரு பொருளின் புவிசார் குறியீடு என்பது அந்த தயாரிப்பு பொருளின் உற்பத்தி செய்யும் இடத்தையோ அல்லது நாட்டையோ அதன் உற்பத்தியின் அடிப்படையில் வழங்கப்படுகிறது. மிக முக்கியமாக அத்தகைய பெயர், தரம் மற்றும் தனித்துவத்தின் உத்தரவாதத்தை வெளிப்படுத்துகிறது. இது வரையறுக்கப்பட்ட புவியியல் வட்டாரம், பிராந்தியம் அல்லது அந்த நாட்டில் அதன் தோற்றத்தின் உண்மைக்கு காரணமாகும். இதைத்தான் புவிசார் குறியீடு ரெஜிஸ்ட்ரேஷன் என அழைக்கிறோம். இப்பொழுதும் நான் பேட்டன்ஸை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறது இல்லை, ஏன்னா கடைசியாக அதை நான் எலாபரேட்டா கொஞ்சம் கவர் பண்ணலாம். அதனுடைய அடிப்படை என்னன்னா, இது பள்ளி கல்லூரியில் பயிலும் மாணவர்களுக்கும் கல்லூரியில் வேலை பார்க்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் இளநிலை ரிசர்ச்சர்ஸ் எனப்படும் ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட்ஸ்களுக்கும் இது உறுதுணையாக இருக்கும் என்பதால் இதனை சற்று விரிவாக காண நாம் முயற்சிப்போம். நேயர்கள் தொடர்ந்து இணைந்திருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது விஞ்ஞான விந்தை நிகழ்ச்சி. இந்த அறிவுசார் சொத்தின் இரண்டாவது வகையாக காப்பிரைட்ஸ் எனப்படும் காப்புரிமையை பற்றி சொல்லிவிட்டு நம்ம பேட்டர்ன்ஸ்ல விரிவாக போலாம். காப்பிரைட்ஸ் எதுக்கெல்லாம் கொடுக்கறாங்க அப்படின்னா, ரைட்டிங்ஸ், மியூசிக்கல் ஒர்க், ஆடியோ விசுவல் ஒர்க், டிராமாட்டிக் ஒர்க், பெயிண்டிங் அண்ட் டிராயிங்ஸ், சவுண்ட் ரெக்கார்டிங்ஸ், broadcasts, performance of musician, actors and singers. இந்த எல்லா வகையான தனித்துவமான கலை நயமுள்ள எல்லா வடிவமைப்புள்ள சொத்துக்களுக்கும் அல்லது படைப்புகளுக்கும் ஒரு ரைட்ஸ் வழங்கப்படுகிறது. அதைத்தான் காப்பிரைட்ஸ் அப்படின்னு அழைக்கிறோம். நீங்க எந்த பப்ளிஷ்டு புக்கையோ அல்லது எதையாவது கார்டு, ஒரு யூனிக் ஏதாவது ப்ராஷர், இண்டஸ்ட்ரியல் ப்ராஷர், அகாடமிக் காலேஜ் யூனிவர்சிட்டியோட ப்ராஷர், எந்த பப்ளிகேஷனை பார்த்தாலும் @ அப்படிங்கிறதோ அல்லது ஆர்னு போட்டு ஒரு என்கேப்சுலேஷன், அதாவது என்சர்க்கிள் பண்ணியிருப்பாங்க. அதுதான் காப்பிரைட்ஸோட ஒரு சிம்பல். அப்படி வழங்கப்பட்டால் அந்த காப்பிக்கு அல்லது அந்த படைப்புக்கு, அந்த ப்ராஷருக்கு, அந்த பப்ளிகேஷனுக்கு அவங்க காப்புரிமை பெற்றுள்ளார்கள் என்றுதான் அர்த்தம். இதன் முக்கிய பண்பு என்ன என்றால், எப்போ அந்த @ போட்டு காப்பிரைட் வாங்கியிருக்க மாதிரி சிம்பல் இருக்கோ அதை யாரும் ரீப்ரொடியூஸ் பண்ணவோ, காப்பி எடுக்கவோ, ரீபப்ளிஷ் பண்ணவோ, சேல் பண்ணவோ, கமர்ஷியலா எந்த வகையிலையும் எக்ஸ்பிளாய்ட் பண்ண முடியாது. இதை கட்டுப்படுத்தத்தான் அந்த காப்பிரைட்ஸ் எனப்படும் அந்த லோகோ அதுக்கு வழங்கப்படுகிறது. இதை நாம் நன்றாக மனதில் கொள்ள வேண்டும். இப்போ காப்பிரைட்ஸ் எனப்படுவது ஒரு புத்தகத்தையோ, ஒரு பாடல் ரெக்கார்டிங்கையோ, கணினி நிரல் போன்றவற்றின் மூலப்படிவத்தை அச்சிடவோ, நகலாக்கம் செய்யவோ, நிகழ்கலையாக்கம் செய்யவோ ஒருவருக்கு உள்ள சட்டப்படியான தனி உரிமை அல்லது பதிப்புரிமையைத்தான்
நாம் காப்பிரைட் என்று அழைக்கப்படுகிறோம். இப்பொழுது நாம் அறிவுசார் சொத்துக்களின் வகைகளை பற்றி பார்த்தோம். இந்த சொத்துக்களை ஐபி இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டிஸ் எனப்படும் இந்த ப்ராப்பர்ட்டிகளை தனியே வகைப்படுத்தலாம். இது மற்ற சொத்தை போல ஒரு சாலிட் அசெட்ஸ்னோ டான்ஜிபிள் அசெட்ஸ் மாதிரியோ இல்ல. இதுக்கு ஒரு ஸ்பெஷலா ஒரு பெயர் கொடுத்திருக்கோம், அதான் இன்டான்ஜிபிள் அசெட்ஸ். ஒன் கேன் அசியூம் திஸ் இஸ் அன் இனர்ட் அசெட்ஸ். இன்டான்ஜிபிள் அசெட்ஸ்னு எப்போ ஒரு அறிவுசார் சொத்தை வகைப்படுத்துவோமோ அப்பமே டான்ஜிபிள் அசெட்ஸ்னா என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் இன்டான்ஜிபிள் பத்தி நம்ம விரிவாக பார்க்க முடியும். அதனால முதலாவதாக டான்ஜிபிள் அசெட்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். இந்த டான்ஜிபிள் அசெட்ஸ் எனப்படுவது வெரி ஈஸி டு டிஸ்கிரைப், ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட், ஈஸி டு மெஷர், நம்ம கேப்பபிலிட்டிலையும் கண்ட்ரோல்லையும் இருப்பதுதான் டான்ஜிபிள் அசெட்ஸ். இதனை ஒருத்தரால் விலைக்கு உரைப்பதற்கு முடியும், புரிந்து கொள்வதற்கு நன்றாக முடியும், அதை அளவிட முடியும், ஒருவரால் உணர்ந்தறிய இயல்கின்ற பொருளாக அது இருக்கும். ஒருவர் கருத்துக்கு எட்டக்கூடிய சொத்தை நாம் டான்ஜிபிள் அசெட்ஸ் என்று குறிப்பிடுவோம். உதாரணமாக நாம் குடியிருக்கும் வீடு, நிலம், கார், உற்பத்தி பொருட்கள் அனைத்தும் டான்ஜிபிள் அசெட்ஸ் என்று நாம் அழைக்கிறோம். அல்லது அந்த டான்ஜிபிள் அசெட்ஸுக்கு கீழே நம்ம உபயோகப்படுத்தும் அன்றாட எல்லா சொத்துகளையும் நாம் வகைப்படுத்தலாம். இவைகளை நார்மலாக அசையும் சொத்து மற்றும் அசையா சொத்து என இரு வகைப்படுத்த முடியும். மூவபிள் அண்ட் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி என்று நாம் பொதுவாக இதனை ஆங்கிலத்தில் அழைப்போம். இதற்கு மாறாக இந்த அறிவுசார் சொத்துக்களை இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் என்று ஆங்கிலத்தில் அழைப்போம். இட் இஸ் வெரி difficult to describe, very difficult to feel, very difficult to understand and explain to someone. It is immeasurable or you cannot measure very easily. இதனை தமிழில் இந்த intangible assets எனப்படுவது விலைக்கு உரைப்பதற்கு, நாம் புரிந்து கொள்வதற்கு இயலாத அல்லது அளவிட முடியாத, ஒருவரால் உணர்ந்தறிய இயலாத, யாருக்கும் எடுத்து சொல்லும் போது நம் கருத்துக்கு எட்டாத ஒரு அசெட்ஸாக அல்லது ஒரு சொத்தாக இருப்பதால் இதனை இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் என்று குறிப்பிடுகிறோம். இந்த வகையில் எடுத்துக்காட்டாக பொதுவாக நாம் இரண்டு சொத்துக்களை வகைப்படுத்தலாம். ஒன்று பேட்டன்ட்ஸ், காப்புரிமை, அடுத்தது காப்பிரைட்ஸ். இதை எல்லாமே நாம ஏற்கனவே மேற்படி கண்டோம். இதனுடைய விளக்கத்தையும் நாம் இனி காண இருக்கிறோம். நான் இப்போ கிராண்டட் பேட்டன்ட்ஸ் என்பதற்கு சில எடுத்துக்காட்டுகளை சொல்லி மேற்படி செல்லலாம் என வினைகிறேன். குறிப்பாக கிராண்டட் பேட்டன்ட்ஸ், அதுல 3 எக்ஸாம்பிள் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு விரும்புறேன். த ரைட் பிரதர்ஸ் பேட்டன்ட் ஃபார் த ஏரோப்ளேன். ரைட் பிரதர்ஸ் என்பவங்க ஏரோப்ளேனை கண்டுபிடிச்சு அதற்கான காப்புரிமையத்தை பெற்றுள்ளார். சயின்ஸ் ஸ்டூடெண்ட் எல்லாத்துக்குமே தெரியும், தாமஸ் ஆல்வா எடிசன்ஸ் என்கிற ஒரு விஞ்ஞானி அவர் கண்டுபிடிக்கப்பட்ட லைட் பல்ப் என்பதற்காக பேட்டன்ட் வாங்கியுள்ளார், காப்புரிமை பெற்றுள்ளார். மேலும் த அலெக்சாண்டர் கிரஹாம் பெல்ஸ் அவரு கண்டுபிடிப்பான டெலிபோன்ஸுக்கும் காப்புரிமை என்கிற பேட்டன்டை பெற்றுள்ளார். எப்போ நம்ம ஒரு பேட்டன்ட் அப்படின்ற ஒரு பொருள் மேல அழைக்குமோ அப்போ அது ஹேவிங் பீன் கிராண்டட், காப்புரிமை வழங்கப்பட்ட தகுதியில் உள்ளது என்பதை தான் பொருத்தும். யாருமே காப்பீட்டு உரிமைக்கோ காப்புரிமைக்கோ ஒரு சொத்துக்கான காப்புரிமை பெறுவதற்காக உள்ள ஃபைலிங் பேட்டன்ட் என்ற கண்டிஷன்ல எதையுமே கிராண்டட் பேட்டன்ட் மாதிரி பேட்டன்ட் இதுல இருக்கு, பேட்டன்ட் இந்த இதுல இருக்கு, இந்த பேனாவுக்கு பேட்டன்ட் இருக்கு அப்படின்லாம் யாருமே எக்ஸாம்பிள் கோட் பண்ண முடியாது. எப்போ காப்புரிமை உங்களுக்கு முழுமையாக வழங்கப்பட்டுள்ளதோ அதனை கிராண்டட் பேட்டன்ட் என்று நார்மலா நாம் வகைப்படுத்துவோம் அல்லது அழைப்போம். இந்த காப்புரிமை 3 வகையாக வகைப்படுத்தப்படுகிறது. யூட்டிலிட்டி பேட்டன்ட், டிசைன் பேட்டன்ட், பிளான்ட் பேட்டன்ட். இப்போ இந்த பேட்டன்ட்னா என்ன அப்படிங்கறத கொஞ்சம் விரிவா பார்த்த பிறகு நம்ம அதனுடைய வகைகளை எலாபரேட்டா பார்ப்போம். காப்புரிமை எனப்படும் பேட்டன்ட்ஸ். A patent for an invention is granted by government to the inventor, giving the inventor the right to stop others for a limited period from making, using or selling the invention without their permission. இதனை தமிழில் இந்த காப்புரிமை என்பது அரசுக்கும் கண்டுபிடிப்பாளருக்கும் இடையே ஆன ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது. இந்த உரிமையை அரசு கண்டுபிடிப்பாளருக்கு 20 ஆண்டுகளுக்கு வழங்குகிறது. இதன் அடிப்படையில் கண்டுபிடிப்பாளர் தவிர இதனை மற்றவர்கள் பயன்படுத்த இயலாது. மேலும் இந்த உரிமையை பெற்ற பிறகு, இந்த காப்புரிமையை பேட்டன்ட் கிராண்ட் ஆன பிறகு இதனை மற்றவர்கள் பயன்படுத்தவோ தயாரிக்கவோ வாங்கவோ அல்லது விற்கவோ முடியாதபடி இந்த பேட்டன்ட் அப்ளிகேஷன் பேட்டன்ட் கிராண்டிங் வழிவகை செய்கிறது. அதனுடைய உரிமையாளர் மட்டுமே அதனை பயன்படுத்த இயலும்.
நான் ஏற்கனவே சொன்னபடி முன்குறிப்பில் சொன்ன அந்த மேனேஜ்மெண்ட் ஆஃப் பேட்டன்ட் அப்படிங்கிற போது கண்டிப்பா இதனுடைய உரிமத்தை நிலைநிறுத்தும் அளவு அதற்கான வருஷத்துக்கான ஒரு தொகையை நம்ம கட்டணும். அதான் மேனேஜ்மெண்ட் ஆஃப் பேட்டன்ட் அப்படிங்கிறது. அந்த தொகையை வருஷம் நம்ம வாடகை போன்று எப்படி வீட்டுக்கு வாடகை செலுத்துகிறோமோ அதே போன்று அவங்க அதை மேனேஜ் பண்ணக்கூடிய மேனேஜ்மெண்ட் காஸ்ட்டை ரெண்டல்ஸா நம்ம பே பண்ணிட்டே வரோம் எவ்ரி இயர். இதை கண்டினியூஸா எப்போ பே பண்ணிக்கிட்டே வந்துகிட்டே இருந்தாதான் இந்த காப்புரிமை 20 ஆண்டு வரை நமக்கு நிலைத்திருக்கும் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். இப்போ யூட்டிலிட்டி பேட்டன்ட், டிசைன் பேட்டன்ட், பிளான்ட் பேட்டன்ட் என்ற பார்த்தோம். இது பேட்டன்டோட டைப்பு. இப்போ பேட்டன்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. எப்பெல்லாம் நம்ம பேட்டன்ட் ஃபைல் பண்ணதோமோ அப்போ அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணணும். இந்த அப்ளிகேஷன் ஃபைலிங் போது ஒரு 5 வகையான பேட்டன்ட் அப்ளிகேஷன் டைப் இருக்கு. எப்படின்னா ப்ரொவிஷனல் அப்ளிகேஷன். இந்த ப்ரொவிஷனல் அப்ளிகேஷன் ஆஃப் பேட்டன்ட் அப்படி சொல்லப்படுது என்னன்னா, நம்ம ஒரு கண்டுபிடிப்புல 1 இருந்து 10 ஸ்டெப் இன்வால்வ்டா இருக்கு. அதுல 6 ஸ்டெப்பை நம்ம முடிக்கிறோம். அந்த 6 ஸ்டெப் முடிக்கும் தருவாயில் நாம் நன்கு உணர்கிறோம் இது நமக்கு ஒரு டெக்னாலஜியை கொடுக்கும், இது வயபிளான ஒரு சப்ஜெக்ட், இதை யாரும் காப்பி பண்ணவோ நமக்கு முன்னாடி இதுக்கு பேட்டர்ன் பண்ணவோ கூடாது என்று நினைக்கும் தருவாயில் ப்ரொவிஷனல் அப்ளிகேஷன் என்கிற முறையில் நாம் அந்த 1 6 ஸ்டெப்புக்கு வரையிலான அந்த படைப்புகளை நாம் உரிமம் பெறலாம். பேட்டன்ட் ஃபைலிங் ப்ராசஸ்ல இன்வால்வ் பண்ணிடலாம். இதைத்தான் ப்ரொவிஷனல் அப்ளிகேஷன் சொல்றோம். அதே இதை தொடர்ந்து அண்ட் கம்ப்ளீட் பேட்டன்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்றோம். எப்படின்னா முதல்ல 1 இருந்து 6 வகையான படைப்புகளை நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன்ல ஏற்கனவே ஃபைல் பண்ணிட்டோம். இப்போ 6 இருந்து 10 வரைக்கும் உள்ள எல்லா ஸ்டெப்ஸையும் அந்த ஆராய்ச்சியில் நம்ம நிறைவாக செய்து முடிக்கின்றோம். அதுல சக்சஸ் ஆன பிறகு இந்த 1 இருந்து 10 ஸ்டெப் இருக்குல்ல, அதையெல்லாம் ஒரே கோர்வையாக கம்ப்ளீட்டா ஃபில்அப் பண்ணி கம்ப்ளீட்டா டிராஃப்ட் பண்ணி முழு வடிவத்தில் அப்ளிகேஷன் அதே பேட்டன்ட்டுக்கு ஃபைல் பண்றோம். இதைத்தான் ப்ரொவிஷனல் அப்ளிகேஷன் தொடர்ச்சியாக அதனை கம்ப்ளீட் பேட்டன்ட் அப்ளிகேஷன் என்று அழைக்கிறோம். இது ஒரு வகை. அடுத்த வகையானது ஆர்டினரி அல்லது நான் ப்ரொவிஷனல் அப்ளிகேஷன் சொல்லுவோம். 3வது வகை கன்வென்ஷனல் அப்ளிகேஷன். இந்த கன்வென்ஷனல் அப்ளிகேஷன் ஆஃப் பேட்டன்ட் ஃபைலிங் அப்படிங்கிறது பிசிடி இன்டர்நேஷனல் அப்ளிகேஷனுக்கும் அட்வான்ஸ்டு பிசிடி நேஷனல் ஃபேஸ் அப்ளிகேஷன் எனப்படும் இந்த 2 வரைக்கும் முன்னாடியே எல்லா கண்ட்ரிக்கும் ஒரே முறையான பேட்டன்ட் ஃபைலிங் சிஸ்டம் இருந்துச்சு. இன்டர்நேஷனலி குளோபலி யூ கேன் சே. அதைத்தான் கன்வென்ஷனல் அப்ளிகேஷன் ஆஃப் பேட்டன்டிங் அப்படின்னு அந்த முறையை நம்ம அழைத்து வந்தோம். அதனால இந்த கன்வென்ஷனல் அப்ளிகேஷன் இன்னைக்கும் சில கண்ட்ரீஸ்ல அக்செப்டபிளா இருக்கு. அக்செப்டபிள் இல்லாத கண்ட்ரி கூட அந்த கன்வென்ஷனல் ப்ராசஸ எந்த கண்ட்ரி மூலம் ஃபைல் பண்ண முடியுமோ அங்க ஃபைல் பண்ணிட்டு நம்ம அந்த இதை ஷிஃப்ட் ஓவர் பண்ணிக்கிடலாம். இதுக்கெல்லாம் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. நான் ரொம்ப டீப்பா இதுல போகல. அடுத்தது 4வதாக பிசிடி இன்டர்நேஷனல் அப்ளிகேஷன். இது பேட்டன்ட் கோஆபரேட்டிவ் ட்ரீட்டி என்று அழைக்கப்படும் பிசிடி அப்ளிகேஷன் வகையில இதை நம்ம கொண்டு வரோம். அதனால இதனை பிசிடி இன்டர்நேஷனல் அப்ளிகேஷன் என்று அழைக்கிறோம். அடுத்த 5வதாக பிசிடி நேஷனல் ஃபேஸ் அப்ளிகேஷன். இப்போ இந்தியாவில இருந்து நம்ம யூஎஸ்ல ஒரு பேட்டர்ன் ஃபைல் பண்றோம்னு வச்சுக்காங்க. அப்போ நம்ம பிசிடி இன்டர்நேஷனல் அப்ளிகேஷன் அப்படிங்கிற மோடில் நம்ம அந்த அப்ளிகேஷனை ஃபைல் பண்ணுவோம். ஆனா அந்த அப்ளிகேஷன் டைரக்டா யூஎஸ் போறதுக்கு முன்னாடி நம்ம கண்ட்ரியில அதை ப்ராப்பரான எல்லா பேட்டர்ன் ஃபைலிங் கிரைட்டீரியாவை ஃபுல்ஃபில் பண்றதா பண்ணலையா என்பதை அறிந்து ஆராய்ந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி அதை யூஎஸ்க்கு பேட்டர்ன் கிராண்டிங்காக அனுப்புவாங்க. இந்த ப்ரீ ஷெட்யூல்டு ப்ராசஸ் நம்ம கண்ட்ரியில நடக்கல. நம்ம கண்ட்ரிங்கிறது இந்தியாங்கிறது நமது நேஷன். அதனாலதான் அதுக்கு நேஷனல் ஃபேஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த பிசிடி ப்ராசஸ்ல யாரு தன்னுடைய தாய் நாட்டில் காப்புரிமை பெறுவதற்காக ஃபைலிங் பண்றாங்களோ அந்த ஃபேஸையும் அந்த ஸ்க்ரூட்டனைசிங் பீரியட்ல உள்ள ஒரு ஃபேஸை நார்மலா நேஷனல் ஃபேஸ்ன்னு சொல்றோம். இது எனி கண்ட்ரிக்கு பொருந்தும். நமக்கு நேஷனல் ஃபேஸ் விதின் இந்தியா ஸ்க்ரூட்டனைசேஷன் பீரியட். சோ இதனால இதனை பிசிடி நேஷனல் ஃபேஸ் அப்ளிகேஷன் என்று அழைக்கிறோம். ஏன் காப்புரிமை என்று அழைக்கிறோம்? ஒய் இட் இஸ் கால்ட் அஸ் பேட்டன்ட். காப்புரிமை என்பது ஒரு கண்டுபிடிப்புக்கு வழங்கப்படும் பிரத்யேக உரிமை. வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் காப்புரிமை என்பது ஒரு தயாரிப்பு அல்லது ஒரு செயல்முறைக்கான பிரத்யேக உரிமையாகும். இது பொதுவாக ஏதாவது ஒரு புது வழியில் அதற்கான தீர்வை வழங்குகிறது அல்லது ஒரு தீர்க்க முடியாத தொழில்துறை சிக்கலுக்கு அன்சால்வ்டு இண்டஸ்ட்ரியல் ப்ராப்ளம் எனப்படும் தொழில் சார்ந்த தீர்க்க முடியாத தொழில்துறை சிக்கலுக்கு ஒரு புதிய தொழில்நுட்ப தீர்வை வழங்குகிறது. இதத்தான் அதாவது டெக்னாலஜிக்கல் சொல்யூஷன் ப்ரொவைடிங் ஃபார் அன்சால்வ்டு டெக்னிக்கல்
எரர் அல்லது ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றதுதான் இதை காப்புரிமை என்று அழைக்கிறோம். அறிவுசார் சொத்துக்களை பாதுகாக்கின்ற ஒரு கண்டுபிடிப்பாளர் காப்புரிமையை பெறும்போது 20 ஆண்டுகளுக்கான அப்பொருளை பயன்படுத்துதல், தயாரித்தல் மற்றும் விற்பனை செய்தல் ஆகியவற்றிலிருந்து மற்றவர்களை விலக்கி வைப்பதற்கான உரிமையை பெறுகிறார்கள். மோனோபாலி அப்ளிகேஷன் சொல்லுவோம் அல்லது மோனோபாலி ரைட்ஸ்னு சொல்லுவோம். அதாவது மோனோபாலி ரைட்ஸ் அப்படின்னா நம்ம தான் படைப்பாளி, நமக்கு தான் மோனோபாலி ரைட்ஸ் கொடுத்திருக்கு, வேற யாரும் பயன்படுத்த முடியாது. இதே தான் பேட்டன்ட்ல பேட்டன்ட் உரிமை காப்புரிமை வழங்கும் போது மோனோபாலி ரைட்ஸ் given to the author, given to the பேட்டன்ட் உரிமையாளர். இதை நன்கு நம்ம உணர்ந்துக்கணும். சொன்னாலும் சொல்லலனாலும் பைலா சேம் திங், பைலாவில் இதுதான் வரையறுக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் அந்த பொருளை பிரத்யேகமாக பயன்படுத்தவும், பரிசீலிக்கவும், வாங்கவும் அதிக விலைக்கு விருப்பமும் இந்த உரிமையாளர் உரிமையை பேணுகிறார். அவருக்கு கம்ப்ளீட்டா அதை பிராக்டிஸ் பண்ணக்கூடிய ரைட்ஸும் கிடைக்கும் அப்படிங்கறத நாம் புரிஞ்சுக்கிடணும். நேயர்கள் தொடர்ந்து இணைந்திருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது விஞ்ஞான விந்தை நிகழ்ச்சி. Who can apply for a patent? Either by true or first inventor. நார்மலா யாரு ரியல் ஃபர்ஸ்ட் இன்வென்டரோ அவங்க இந்த பேட்டன்ட் அப்ளிகேஷனை ஃபைல் பண்ணலாம். அவர் நார்மலி தனியாகவும் பண்ணலாம், ஜாயிண்டாகவும் பண்ணலாம். இந்த பேட்டன்ட் ஃபைலிங் கேஸில் ஜாயின்லிங்கிறது மற்ற ரிசர்ச் பப்ளிகேஷன் பேப்பர் மாதிரி 10 பேர் கொண்ட ஜாயின்லி கிடையாது. எய்தர் ஒன் இன்வென்டர் ஆர் எ கப்பல் ஆஃப் 2 ஆர் மேக்ஸிமம் 3 இன்வென்டர்ஸ். இது லிமிட் பண்ணி வச்சுக்கிடணும். அல்லது இந்த பேட்டன்டோட கிராட்டிட்டிஸ் டைலூட் ஆயிரும், கிரெடென்ஷியல்ஸ் குறைஞ்சிரும். அதான் அதனுடைய மீனிங். However, legal representative of any deceased person can also make an application for patent. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னாச்சுன்னா, பேட்டன்ட் ஃபைலிங்க நமக்கு தெரியல, நமக்கு டிராப்டிங் எப்படி பண்ணணும்னு புரியல அப்படின்னாச்சுன்னா பேட்டன்ட் அட்டார்னியவோ அல்லது ஒரு பேட்டன்ட் லாயரையோ அல்லது ஒரு பேட்டன்ட் ஏஜென்டையோ பயன்படுத்தி ஒரு பேட்டன்ட் ஃபைலிங் ப்ராசஸை நம்ம தொடங்கலாம். இஸ் பேட்டன்ட் அண்ட் அசெட்? பேட்டன்ட் ஒரு முக்கியமான அசெட்டா, சொத்தா அப்படின்னு கேட்கிறான். எஸ், பேட்டன்ட் இஸ் அன் அசெட் and which is called as intangible asset. Goodwill அப்படிங்கிறவர் brand recognition and intellectual property such as patents, trademark, copyrights இது எல்லாமே patent assetsலையும் intangible assetஆவும் கருதப்படும் அப்படின்னு Goodwill சொல்லியிருக்காரு. How to create a patent? எப்படி ஒரு பேட்டன்ட ஒரு படைப்பாளியால உருவாக்க முடியும் அப்படின்னா அதுக்கு ஒரு 8 வகையான ஸ்டெப்பை நான் ஷார்ட்டா நோட்டிஃபை பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அதை சொல்றேன். இப்ப இனிமே நான் சுத்தமா தமிழ்ல உங்களுடன் உரையாட இயலாது. காரணம் இந்த சப்ஜெக்ட் காம்ப்ளிகேட்டரி பிளஸ் ஒரு அதனுடைய டெக்னிக்கல் நவுன்ஸா வர ஒரு ப்ராசஸ். அதனால இங்கிலீஷ்ல நான் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணனா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ அந்த 8 ஸ்டெப் ஆஃப் பேட்டர்ன் கிரியேஷன்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் we have to determine if a patent protection is appropriate or not. appropriate இல்லையான்னு எப்படி பார்க்கறது அப்படின்னா, பேட்டன்ட்டுக்குன்னு ஒரு தனி ஃபார்முலா இருக்கு, தனி கைட்லைன்ஸ் இருக்கு, ஆக்ட் இருக்கு. அந்த ஆக்ட்ல ஃபாலோ ஆகுதா, அந்த பேட்டன்ட் கிரைட்டீரியாவை மீட் அவுட் பண்றதா, இப்படி எல்லாம் பார்க்கறது தான் அதனுடைய அப்ராப்ரியேட்னஸ். செகண்ட் ஸ்டெப், டிட்டர்மைன் இஃப் யுவர் இன்வென்ஷன் இஸ் பேட்டன்டபிள். அது எப்படி நம்ம டிட்டர்மைன் பண்றது? இந்த இன்வென்டிவ் ஸ்டெப் இருக்கா இல்லையா, ரியலாவே இன்னோவேஷன் அடிப்படையில் வந்ததா, இது ஒரு நான் ஓபியஸ் ப்ராடக்டா, இதை ஏற்கனவே யாரும் பேட்டன்ட் பண்ணலையா, இதை கண்டுபிடிக்கலையா, இது எல்லாம் பற்றி சேர்ச் அவுட் பண்ணி வரதுதான் டிட்டர்மைனிங் எ பேட்டன்ட் வெதர் இட் இஸ் பேட்டன்டபிள் ஆர் நாட் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கிறது. மூணாவது ஸ்டெப், கண்டக்ட் எ பேட்டன்ட் சர்ச். பேட்டன்ட் சர்ச் பண்றதுக்கு தேர் ஆர் மெனி டூல்ஸ் ஆன் தி வெப்சைட். இதுல என்னன்னா, அந்த ஒரு 10 வெப்சைட் இருக்கு அப்படின்னாச்சுன்னா 10ல ஒரு 3 ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் சர்ச்சிங் பண்ணிக்கலாம். இதை எல்லாமே நார்மலா பேட்டன்ட் சர்ச் என்ஜின் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பேட்டன்ட் சர்ச் என்ஜின் பயன்படுத்தும் போது, நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் பயன்படுத்தும் போது நீங்க நிறைய கண்ட்ரியினுடைய பேட்டன்ட்டை சர்ச்சா பண்ணிக்கிடலாம். அதை நம்ம சம்மரைஸ் பண்ணி, இப்ப நமக்கு தேவையான சப்ஜெக்ட் இருக்கு. இப்ப ஒரு பேட்டன்ட் சர்ச்சில் உள்ள ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சர்ச் கொடுக்கீங்க அப்படின்னா, பாஸ்வேர்டோ ஸ்பெசிபிக் கைடட் வேர்ட்ஸோ கொடுக்காம நீங்க ஓப்பனா உங்க டாபிக் மட்டும் கொடுத்தீங்கன்னா ஒரு 10,000 பேட்டன்ட் வரும். ஸோ 10,000 பேட்டன்ட்டை நீங்க ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி ரீட் பண்ணி எடுக்க முடியாது. அப்போ அதுல இருந்து கட் ஷார்ட் பண்றதுக்கு தான் நீங்க கீவேர்ட்ஸ் கொடுக்கணும். மேக்கிங் யூஸ் ஆஃப் கீவேர்ட்ஸ், பிராக்கெட்ஸ், அப்போஸ்டிபி அப்படின்னு நிறைய அதுல டெக்னிக் இருக்கு. இதெல்லாம் கொடுத்து அதை ஒரு கண்ட்ரோலபிள் ஃபார்ம்ல அந்த டெம்ப்ளேட்ல கொண்டு வரணும். கொண்டு வந்தாச்சுன்னா நீங்க என்ன கீவேர்டு கொடுக்கீங்களோ எக்ஸாக்டா அதுக்கு ஒரு 50 பேட்டன்ட் வரும். அந்த 50 பேட்டன்ட்டை மட்டும் நீங்க சர்ச் பண்ணி இது எந்த கண்ட்ரியில பேட்டன்ட் ஆயிருக்கு,
எந்த கண்ட்ரியில் இதனுடைய டெக்னாலஜி நிறைய சேலாக இருக்கு, எந்த கண்ட்ரியில் இந்த டெக்னாலஜி நிறைய பயன்படுத்துகிறாங்க, இது எல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணி கிரே ஏரியா, பிளாக் ஏரியா, ஒயிட் ஏரியான்னு ஒரு ஏரியாவை நீங்கள் டிஃபைன் பண்ண முடியும் ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு. இந்த சர்ச் என்ஜின் பேசிஸில் கிரே ஏரியா, ஒயிட் ஏரியா, பிளாக் ஏரியா நீங்கள் கண்டுபிடிக்கீங்களா, இதுல இருந்து நீங்கள் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னாச்சுன்னா, இது உங்கள் ப்ராடக்டோட வேலிடிட்டி, கமர்ஷியல், எப்படி இது கமர்ஷியலாக வயபிளாக இருக்கும், நாளைக்கு மார்க்கெட்டபிள் ஒரு ப்ராடக்டா வரும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்றதுக்கு தான் இந்த பேட்டர்ன் சர்ச். இது எல்லாராலையும் மிக சிறப்பாக இதை செய்து முடிக்க இயலாது, இன்க்ளூடிங் மீ. அதனால நார்மலா பேட்டர்ன் சர்ச் இன்ஜினை பயன்படுத்தக்கூடிய நிறைய பேர் அந்த பேட்டர்ன் சர்ச் டெக்னிக்ஸை பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் கொடுப்பாங்க. அதை பேஸ் பண்ணி நீங்க ஃபர்தரா உங்களுடைய பேட்டர்ன் ஃபைலிங் மெட்டீரியலை வேல்யூ அடிஷன் பண்ணிக்கிடலாம். நாலாவதாக, டிட்டர்மைன் வாட் கைண்ட் ஆஃப் பேட்டன்ட் யூ நீட், வெதர் இன்டர்நேஷனல் பேட்டன்ட் ஆர் நேஷனல் பேட்டன்ட். இத மாதிரி நிறைய கைண்ட் இருக்கு. அதுல நீங்க எந்த கேட்டகரியில உங்க பேட்டன்ட் பண்ணணுங்கிறதையும் டிட்டர்மைன். இது ப்ராடக்ட் பேட்டன்டா, இது ப்ராசஸ் பேட்டன்டா, இது டெக்னாலஜி பேட்டன்டா, நியூ இன்வென்ஷனா, ஐடியாவா, இப்படிலாம் நீங்க அதை வகைப்படுத்தணும். அப்கோர்ஸ் ஐடியா பேட்டர்ன் சொல்லும் போது எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. நம்ம கண்ட்ரியில இந்தியன் ஐபி சினரியோவில் நம்மளுடைய ஐடியா cannot be patented. There are few countries which permits the idea to be patent. இதையெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். இதையெல்லாம் நீங்க படிக்கும்போது எலாபரேட்டா தெரிஞ்சுக்கிடுவீங்க. அதுக்கு அடுத்த வகையானது, அஞ்சாவது, prepare to submit your application. நான் சொன்ன உங்களுக்கு முதல்லையே 27 அப்ளிகேஷன் ஃபார்மட்ஸ் பயன்படுத்துதோம். அதில் 5 மேண்டேட்டரி அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அதெல்லாம் ஒழுங்காக ஃபில்அப் பண்ணி அதில் கேட்டிருக்க எல்லாத்தையும், அதாவது இந்த ஃபில்அப் பண்ணுறதுக்கு முன்னாடி பேட்டன்ட் டிராஃப்டிங் அப்படின்னு ஒரு டெக்னிக் இருக்கு. ஒரு பேட்டன்ட்னா இப்படி தான் எழுதணும், அதில் இந்தந்த காம்போசிஷன்லாம் இருக்கணும், இந்த காம்போசிஷன்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணி நீங்க டிராஃப்ட் பண்ணா ப்ரிப்பேர் டு சப்மிட் யுவர் அப்ளிகேஷன் அப்படிங்கிற கேட்டகரியில உங்க அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணதுக்கு நீங்க தயாராகுதீங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்தது, சப்மிட் யுவர் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது, நம்ம ஒரு அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி போஸ்ட் ஆஃபீஸ்லயோ ஒரு கடையிலயோ கொண்டு கொடுக்க முடியாது. நம்ம எங்க கொண்டு கொடுத்தா அந்த அப்ளிகேஷன் வேலிடா அக்செப்ட் பண்ணப்படும்? பேட்டன்ட் ஆஃபீஸ்ல. அப்போ பேட்டன்ட் ஆஃபீஸில் நம்ம அந்த அப்ளிகேஷன் கொடுக்கும்போது அவன் வெரிஃபை பண்ணுவான் அந்த ஃபார்மட்ஸ், அவங்க கொடுத்த டெம்ப்ளேட் ஃபார்மட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்களா, அதுக்கு அடுத்தது ப்ராப்பர் ஃபீஸ் கட்டியிருக்காங்களா, அவங்க ஒப்ஜெக்டிவ் கரெக்ட் தானா, பேட்டன்ட் சிங்கிளா, பேட்டன்ட் மல்டிபிளா, ப்ரொவிஷனல் பேட்டன்டா, கம்ப்ளீட் பேட்டன்டா, இதையெல்லாம் அவன் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி பண்ற ப்ராசஸ் தான் சப்மிட் யுவர் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது. ஒவ்வொரு ஸ்டெப்லையும் எத்தனை ப்ராசஸ் இன்வால்வ் ஆயிருக்குங்கிறத கொஞ்சம் தயவு செய்து அனலைஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு நல்லா புரியும். ஏழாவதாக, ஒர்க் வித் யுவர் பேட்டன்ட் எக்ஸாமினர். ஒரு பேட்டன்ட் ஃபைல் பண்ணோம்னா அந்த ஃபைல் பண்ண 6 மாசத்துக்கு உள்ள அந்த பேட்டன்ட்டை எக்ஸாமின் பண்ணக்கூடிய டைம் வரும். அந்த எக்ஸாமின் பண்றவரு ஒவ்வொரு சப்ஜெக்ட் ஏரியாவிலையும் 6-7 எக்ஸ்பர்ட் இருப்பாங்க அந்த ஆபீசஸ்ல. அவங்க 6 பேரும் they will sit together and scrutinize our complete application for the appropriateness of patent granting. இதுதான் பேட்டன்ட் எக்ஸாமினேஷன் சொல்லுவோம். இந்த பேட்டன்ட் எக்ஸாமினேஷனுக்கு தனி எக்ஸாமினேஷன் ஃபீ இருக்கு, அதை நம்ம பே பண்ணணும். அப்படி பண்ணாதான் அந்த எக்ஸாம் அவங்க பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா எக்ஸாமின் பண்ணாமலே அது பப்ளிஷ் ஆயிரும். அதுக்கு அடுத்த 8வது ஸ்டெப், கெட் அப்ரூவ்டு அண்ட் பே அ ஃபைனல் ஃபீ. அந்த பேட்டன்ட் எக்ஸாமினர் ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு ஒரு பார்ஷியல் அப்ரூவல் கொடுப்பாங்க. எவ்வளோ ஃபீங்கிறத டெசிக்னேட் பண்ணுவாங்க. அந்த பேசிஸ்ல நம்ம ஃபீ பே பண்ணோம். இந்த எல்லா 8 ஸ்டெப்பையும் ஃபாலோ பண்ணோம்னா we can create a single patent. How can one file a patent in India? இது ஒரு 7 ஸ்டெப் இருக்கு. அந்த 7 ஸ்டெப்பையும் கொஞ்சம் ஃபாஸ்டா நான் சொல்றேன். ஸ்டெப் 1, கன்சீவிங் யுவர் இன்வென்ஷன். நான் ஏற்கனவே இன்வென்ஷனை எப்படி டிரைவ் ஆகுறது, எப்படி அரைவ் ஆகுறதுன்னு மிக தெளிவாக சொல்லியிருக்கேன். அந்த பேசிஸ்ல கன்சீவிங் யுவர் இன்வென்ஷன் ஒரு ஸ்டெப். 2வது ஸ்டெப், பேட்டன்ட் சர்ச் அண்ட் டிராஃப்டிங். இதையும் பத்தி நான் கொஞ்சம் விளக்குனேன், அந்த ப்ராசஸ் சொல்லணும். ஸ்டெப் 3, filing the patent application. Step 4, publication of the application. This publication of the application process done by the patent office, IPO, Indian Patent Office. Okay, அவங்க அந்த ப்ராசஸை பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது 5வது ஸ்டெப், ரிக்வெஸ்ட் ஃபார் எக்ஸாமினேஷன். நான் சொன்னேன், எக்ஸாமினேஷன் ஆஃப் பேட்டன்ட்ங்கிறது ஒரு நார்மல் ப்ரொசீஜர் கிடையாது. அந்த ப்ராசஸ் நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணா அதுக்குரிய தகுந்த ஃபீஸை கட்டினால் ஒழிய பேட்டன்ட் எக்ஸாமினேஷன் பண்ண மாட்டாங்க. அதனால அது தேவைன்னா அப்ராப்ரியேட் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி அப்ராப்ரியேட் ஃபீ கட்டி எக்ஸாமினேஷனுக்கு நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணணும்.
அந்த ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு ரெஸ்பாண்ட் டு தி ஒப்ஜெக்ஷன்ஸ். இப் சம்படி ஒப்ஜெக்ட்ஸ், நான் இந்த இன்வென்ஷன் நான் கண்டுபிடிச்சேன், இவர் தப்பாக ஃபைல் பண்ணியிருக்காரு, நான் கண்டுபிடிச்சதை காப்பி பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு எந்த வகையான ஒப்ஜெக்ஷனும் வரலாம். அதுக்கு இன்வென்டர் ஐ ரெஸ்பான்சிபிள் டு ரிப்ளை ஃபார் த ஒப்ஜெக்ஷன். அந்த ஒப்ஜெக்ஷனை நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்தராக நீங்கள் வந்து கிராண்ட் ஆஃப் பேட்டன்ட்டுக்கு எலிஜிபிள் ஆயிருவாங்க. இந்த லாஸ்ட் ஸ்டெப் தான் கிராண்ட் ஆஃப் பேட்டன்ட். ஷார்ட் ஆஃப் பேட்டன்டபிள் கிரைட்டீரியாவில் ஒரு 5 கிரைட்டீரியா மெயினாக நம்ம பார்க்குறோம். 1, பேட்டன்டபிள் சப்ஜெக்ட் மேட்டர், வாட் இஸ் தட்? 2, whether the patent is utility oriented or utilized by the industry after granting. 3rd step, whether it is novel, innovative, invented step involved in that. novelty பார்க்குறது novelty. 4வது ஸ்டெப்பு நான் obviousness. இப்போ பென் எடுத்துக்காங்க, பென் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். பென்னை வந்து நம்ம பேட்டன் இனிமேல் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஏன்னா அந்த டெக்னாலஜி மார்க்கெட்டில் ஓபிஎஸ்ஸாக ஆல்ரெடி இருக்கு. உங்களுக்கு தெரியும் ஒரு பேனாவுடைய குறிக்கோள் என்ன, அதில் என்ன பயன்படுத்துகிறோம், எப்படி எழுதுகிறோம், எல்லா ப்ராசஸும் எவ்ரி சிங்கிள் இண்டிவிஜுவல் நோஸ். அதனால் அதை ஓபிஎஸ்ன்னு சொல்கிறோம். நம்ம ப்ராடக்ட் எப்போவுமே நான் ஓபிஎஸ்ஸாக இருக்கணும். அது ஒரு 4th ஸ்டெப்பு. 5th ஸ்டெப் இனேபிள்மெண்ட் ஆர் அப்ளிகேஷன். நம்ம என்ன ஃபைல் பண்ணுறோமோ அந்த ப்ராடக்ட்டு இண்டஸ்ட்ரியலி அப்ளிகேஷன் ஓரியன்டாக இருக்கணும், மார்க்கெட் வேல்யூ இருக்கணும், அதிலிருந்து நம்ம கமர்ஷியலாக மணி ஜெனரேட் பண்ணணும். அந்த இனாபிள்மெண்ட் இருந்தால் தான் ஒரு பேட்டன்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் பேட்டன்ட்னு கருதப்படும். இப்போ உலகத்தில் ஃபர்ஸ்ட் பேட்டன்ட் யார் எப்போ ஃபைல் பண்ணாங்க அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஆன் July 31, 1790 they first opened their doors and issued the first patent to Samuel Hopkins of Vermont for a process of making potash. It is an ingredient used for fertilizer. இதை ஃபர்ஸ்ட் கிராண்ட் பண்ணது வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் பேட்டன்ட் அண்ட் ட்ரேட்மார்க் ஆஃபீஸ். இதை டிப்பிக்கலி USPTO நம்ம சொல்கிறோம். இட் இஸ் த ஃபெடரல் ஏஜென்சி ரெஸ்பான்சிபிள் ஃபார் கிராண்டிங் US பேட்டன்ட்ஸ் அண்ட் ரிஜிஸ்டரிங் ட்ரேட்மார்க்ஸ். இப்போ காப்புரிமையுடைய சில அம்சங்களை பார்த்தோம். அதனாலான நன்மைகள் என்னன்னு பார்ப்போம். என்ன நன்மைன்னா, உங்கள் அனுமதியின்றி உங்கள் கண்டுபிடிப்பை நகலெடுப்பதிலிருந்து, உற்பத்தி செய்வதிலிருந்து, விற்பனை செய்வதிலிருந்து அல்லது இறக்குமதி செய்வதிலிருந்து மற்றவர்களை தடுக்கும் உரிமையை காப்புரிமை உங்களுக்கு வழங்குகிறது. இந்த அறிவுசார் சொத்துரிமையை பாதுகாப்பதை பார்க்கவும் முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட காலத்திற்கு நீங்கள் பாதுகாப்பை பெறுவீர்கள். அதான் அந்த 20 years கவரேஜ் ஆஃப் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு நார்மலாக நம்ம சொல்லுவோம். நம்ம ஃபீஸ் கட்டிட்டோம்னா இந்த பாதுகாப்பை நம்ம அந்த இன்வெண்டர் பெறுவார் அப்படிங்கிறது தான் இதனுடைய மீனிங். இது போட்டியாளர்களை வளைகுடாவில் வைத்திருக்க உங்களை அனுமதிக்கிறது. அதாவது வளைகுடாவில்ங்கிறது எப்படின்னா, நம்ம புஷிங் இன் த பே அப்படின்னா ஒரு காம்படிட்டரை நம்ம கண்ணுல படாம தள்ளி விடுறது தூர, அதை தான் அவுட் ஆஃப் பே அப்படின்னு சொல்லுவோம் நார்மலா. அதை தான் இங்க அப்படி மொழிபெயர்த்திருக்காரு. அப்புறம் காப்புரிமை எப்படி வழங்கப்படுகிறது? ஒரு குறிப்பிட்ட காப்புரிமையை வாங்க உரிமையாளருக்கு ஒரு வாய்ப்பை வழங்கவும், காப்புரிமையை வைத்திருப்பவருக்கு காப்புரிமையை விற்க அங்கீகாரம் உள்ளது. காப்புரிமை பெற்றவர் ஒரு நிறுவனமாக இருந்தால் நீங்கள் சரியான கார்ப்பரேட் நிறுவனத்துடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். அதாவது நெகோசியேஷன் ஆஃப் பேட்டன்ட் பர்ச்சேசிங் ஆர் ப்ரொக்யூரிங், அதை தான் நம்ம சொல்லுவோம். ஏன் இது ஒரு முக்கியமாக ஒரு கருத்தாக இங்கு கருதப்படுகிறதுனா, எந்த ஒரு கம்பெனியினுடைய ப்ராப்பர்ட்டியையும் அதனுடைய பேட்டன்ட் போர்ட்ஃபோலியோ வேல்யூனால தான் இப்போ நம்ம எடை போடுகிறோம், கணக்கிடுகிறோம். இப்போ வந்து சாம்சங் கம்பெனின்னு எடுத்துக்காங்களேன். சாம்சங் கம்பெனி வந்து ஒரு 1000 கோடி ரூபாய் கம்பெனி, அங்கே டேர்ன் ஓவர் 1 லட்சம் கோடி இருக்கு அப்படின்னு என்னெல்லாமா அவங்க சொல்லலாம். டாக்குமெண்ட் படியும் அந்த சொத்து வந்து 20 கோடிக்கு 2000 கோடிக்கோ 20,000 கோடிக்கோ ஒர்த்தா இருக்கலாம். அது எல்லாமே ஒரு பெர்மனன்ட் அசெட் அந்த கம்பெனியை பொறுத்தவரையில் கிடையாது. ஆனால் இந்த பேட்டன் போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது இக்கனாமிக்கலி வயபிள் அண்ட் தே ஆர் மெஷரபிள். நான் சொன்ன மாதிரி இந்த இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் வந்து எப்பவுமே அவங்களுக்கு செலவில்லாத ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டாக இந்த அறிவுசார் சொத்து அமைகிறது. எனவே காப்புரிமை பேஸ்ட் கம்பெனிகளை வாங்குவதற்கு எல்லா பிசினஸ்மேனும் விரும்புவார். இந்த காப்புரிமையினுடைய வேலிடிட்டி நான் சொன்ன மாதிரி 20 ஆண்டு காலமாக அந்த காப்புரிமை ஓனருக்கு வழங்கப்படுகிறது. காப்புரிமை நார்மலா காலாவதி ஆகுமா ஆகாதா அப்படின்னா கண்டிப்பா காலாவதி ஆகும். காப்புரிமை வழங்கப்பட்ட 4 அல்லது 8 அல்லது 12 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நேரத்தில் பராமரிப்பு கட்டணம் செலுத்தாவிட்டால் மேனேஜ்மெண்ட் காஸ்ட், IP இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் சொன்னோம்ல,
அந்த மேனேஜ்மெண்ட் காஸ்டோ அதனுடைய ரெண்டல்ஸோ செலுத்தப்படாவிட்டால் பயன்பாட்டு காப்புரிமைகள் காலாவதியாகின்றன. காப்புரிமை உண்மையில் 3.5 ஆண்டு காலம் அல்லது 7.5 ஆண்டுகள் அல்லது 11.5 ஆண்டுகளில் காலாவதியாகிறது. ஆனால் பராமரிப்பு கட்டணத்தை செலுத்துவதற்கு 6 மாத காலம் எப்பொழுதுமே அவகாசம் கொடுக்கப்படுகிறது. பராமரிப்பு கட்டணத்தை செலுத்தும் பட்சத்தில் எந்த ஒரு காப்புரிமையும் தனது 20 ஆண்டு கால முழு பயன்பாட்டிற்கு ஆன உரிமையை அந்த உரிமையாளருக்கு பெற்றுத் தருகிறது என்பதை மிக தெளிவாக நாம் கவனிக்க வேண்டும். எந்த ஒரு பொருளுக்கெல்லாம் நான் காப்புரிமை பெற முடியும் அப்படிங்கிறத லைட்டா பார்த்துட்டு நம்ம முடிவுக்கு வருவோம். எந்த இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லப்படுது ஒரு ஹியூமனுடைய இன்டலெக்சுவல்ல இருந்தோ அவனுடைய அறிவுத்திறன்ல இருந்தோ திறன் ஆய்வுல இருந்தோ முழுமையாக இன்னோவேட்டிவ் பொருளாக வரும்போது அதனை நம்ம பேட்டன்ட் காப்புரிமையை பெற முடியும். அது கண்டிப்பா காப்புரிமை சட்டத்திற்கு புறம்பான பொது வழிகாட்டு நெறிக்கு புறம்பாகவோ சட்ட ஒழுக்கத்திற்கு முரணாகவோ இருக்கக்கூடாது. இந்த கண்டுபிடிப்பானது காப்புரிமை ஆக்ட், அதாவது இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் நெறிமுறைகளின் உள் கட்டுப்பாட்டுக்குள் எந்தவித வகையிலும் முரண்பாடு இல்லாமல் இருக்குமேனால் கண்டிப்பாக ஒருவர் அந்த காப்புரிமையை அந்த பொருளுக்கு பெற இயலும். இந்த காப்புரிமை பெறுவதற்கு என்னென்ன கட்டண முறைகள் இந்தியாவில் இருக்கிறது என்பதை பார்ப்போம். காப்புரிமை விண்ணப்பத்தை தாக்கல் செய்வதற்கான உத்தியோகபூர்வமான காப்புரிமை செலவு ஒரு தனிநபருக்கு 1600 ரூபாய். இது சிறிய கம்பெனி நிறுவனமாக இருந்தால் அதற்கு 4000 ரூபாய். அதே கம்பெனி பெரிய நிறுவனமாக இருப்பின் அதற்கு 8000 ரூபாய் காப்புரிமை பெறுவதற்கான விண்ணப்ப காசாக அல்லது விண்ணப்ப தொகையாக அனுசரிக்கப்படுகிறது. தற்காலிக காப்புரிமை விண்ணப்பத்தை வரைவதற்காக வழக்கறிஞர் நார்மலா, அதாவது ஒரு ப்ரொவிஷனல் பேட்டன்ட் அல்லது ஒரு கம்ப்ளீட் பேட்டன்ட்டை டிராப்ட் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி சர்வீஸ் பண்றதுக்கு ஒரு ஏஜெண்டோ அட்டார்னி ஜெனரலோ அல்லது பேட்டன்ட் அட்டார்னியோ நார்மலா 20,000 ரூபாயிலிருந்து 35,000 ரூபாய் வரை ஒரு பேட்டன்ட் உரிமை பெறுவதற்காக அவர் வசூல் செய்கிறார் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சொன்னது போல இந்த பேட்டன்ட் ஃபைலிங் ப்ராசஸ்ல 27 அப்ளிகேஷன் டைப்ஸ் இருக்கு. They are called as patentable forms and formats. Out of 27 forms and formats, there are 5 to 6 forms are used predominantly because which is used as mandatory document used while filing any patent. இத்துடன் இந்த இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி பற்றி நம்ம, அதாவது அறிவுசார் சொத்துக்கான விவரங்களையும் அதனுடைய வகைகளையும் மிக தெளிவாக பார்த்தோம். இன்று இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் நண்பர்களே, உங்களை திருப்திப்படுத்தும் அளவுக்கு இந்த உரையாடல் அமைந்திருக்கும் என நம்புகிறேன். இந்த அரிய வாய்ப்பினை நல்கிய அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி பண்பலை 90.8 சார்ந்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிதனை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நேயர்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. இவ்வளவு நேரம் நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில விஞ்ஞான விந்தை நிகழ்ச்சியில IPR பற்றிய பல்வேறு தகவல்களை நேயர்களுக்கு புரியும்படி ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப விரிவாகவும் பொறுமையாக எடுத்து சொன்ன மைய மின்வேதியியல் ஆய்வகத்தை சேர்ந்த சீனியர் பிரின்சிபல் சயின்டிஸ்ட் டாக்டர் SM ராஜேந்திரன் அவர்களுக்கு நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் சார்பாக நன்றிகள். இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுற்றது.